பணித்துளிகள் மார்ச் 5 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு பின்னிட்டு பாராதே. தியான வசனம் ஆதியாகமம் 19:26. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். அமெரிக்க தேசத்துல ஆத்தும பாரமுள்ள திருச்சபை ஒன்றிலிருந்து ஆப்பிரிக்காவிற்கு ஒருவர் மிஷனரியாக அனுப்பப்பட்டார். அநேக நாட்கள் பயணத்திற்கு பின் ஆப்பிரிக்காவின் எல்லை பகுதியை அடைந்தார். அங்கிருந்து ஒரு துடுப்பு படகு மூலம் மக்கள் வாழும் பகுதியை நோக்கி சென்றார். மாலை மயங்கும் நேரம் அங்குள்ள மக்கள் மிக்க ஆர்வத்தோடு மனிதர்களை சமைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அதை கண்ட அவரது உள்ளம் பயத்திலே உறைந்து போனது. இருப்பினும் தான் அனுப்பப்பட்டதின் நோக்கத்தை கண் முன் நிறுத்தி படகில் முன்னேறினார். பின் ஒரு இடத்தில் இறங்கி படகை கட்டிவிட்டு சென்றார். ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். வருடங்கள் உருண்டோடின. ஊழியத்தின் பலனை காண முடியவில்லை. மக்களிடமுள்ள நிர்விசாரமும் நீங்கவில்லை. ஒரு நாள் மிகவும் சோர்வுற்றவராக அடர்ந்த காட்டிற்குள் சென்று கதறி அழுதார். ஆண்டவரே, நான் தியாகத்தோடு தானே இங்கு வந்தேன். செபத்தில் போராடித்தானே ஆத்துமாக்களை சந்திக்கிறேன். ஏன் கனியை காண முடியவில்லை என கதறினார். கதறலுக்கு நடுவே ஒரு மெல்லிய சத்தத்தை உள்ளத்தில் உணர்ந்தார். மகனே, நீ தியாகத்தோடும் ஜெபத்தோடும் தான் ஊழியம் செய்கிறாய். ஆனால் உன் நம்பிக்கையை எங்கு வைத்திருக்கிறாய்? உயிருக்கு ஆபத்து வந்தால் தப்பித்து விடலாம் என கரையில் கட்டியுள்ள படகின் மீதா அல்லது என் மீதா என ஆண்டவர் கேட்டதை உணர்ந்தார் அந்த ஊழியர். இதை கேட்டவுடன் உள்ளத்தில் தொடப்பட்டவராய் நேராக சென்று பிறகு கட்டப்பட்டிருந்த படகு பக்கமாய் சென்று படகின் கயிற்றை அறுத்து விட்டார். படகு தண்ணீரில் மிதந்து எங்கோ சென்று விட்டது. அதன் பின் ஆவியில் அனலடைந்தவராய் உற்சாகமாய் மக்களை சந்தித்தார். தேவன் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் அவருக்கு கொடுத்தார். எலியா தீர்க்கதரிசியின் மூலம் ஊழிய அழைப்பை பெற்ற எலிசா அதுவரை தன் வாழ்வின் ஆதாரத்திற்கு நம்பிக்கையாக இருந்த ஏர் மாடுகளை தனக்கென வைத்துக் கொள்ளாமல் ஜனங்களுக்கு அதை கொடுத்துவிட்டு எலியாவின் பின் சென்றான் என 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். களைப்பை பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார் இயேசு என்று லூக்கா 9:62 வாசிக்கிறோம். நாமும் தேவனுடைய ஊழியத்திற்கென்று நம்மை ஒப்பு கொடுத்து சோர்வுகள் வரும்போது பின்னிட்டு திரும்பாதபடி தேவன் மேல் நம்பிக்கையாயிருப்போம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுவோம் என்று வேதம் சொல்லுவதைப் போல நாம் வேதத்தில் கொடுக்கப்பட்ட சாட்சிகளை நினைத்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையை சாட்சியாக வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாயிருக்கட்டும்.